நல்லவை கேட்போம். நமது சேனலில் சதீ தேவியினுடைய மரணத்தை பற்றி கேட்போம். தக்ஷ பிரஜாபதியை மதிக்காததால் தக்ஷ பிரஜாபதி இனிமேல் ருத்ரனுக்கு எந்த இடத்திலும் பங்கு இல்லை, யாகங்களில் பங்கு இல்லை அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்றார். இதனால் தக்ஷ பிரஜாபதிக்கும் ருத்ரனுக்கும் பகைமை வளர்ந்துட்டே போகுது. ஒரு சமயம் தக்ஷ பிரஜாபதிக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது. அதாவது நவ பிரஜாபதிகளுக்கு தலைவராக இவரை சதுர்முக பிரம்மா நியமிக்கிறார். இப்படி தலைவராக ஒரு பட்டாபிஷேகமும் பண்ணி வைக்கிறார். இப்போ பிரஜாபதிகளுக்கெல்லாம் பதியாக இந்த தக்ஷ பிரஜாபதி நியமிக்கப்பட்டிருக்கார். அதனால் இன்னும் அதிகமான கர்வமானது அவருக்கு ஏற்பட்டது. தக்ஷ பிரஜாபதி கர்வத்தோடு இருந்தார். அவர் ஒரு முறை பிரகஸ்பதி சவம் அப்படிங்கிறதான பெரிய யாகத்தை பண்ண ஆரம்பித்தார். அந்த யாகத்துக்கு தேவர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள் எல்லாரும் வந்திருந்தா. தேவஸ்திரீகள்லாம் நிறைய ஆபரணங்களெல்லாம் தரிச்சுண்டு புதுசான அழகான பட்டு வஸ்திரங்களெல்லாம் தரிச்சுண்டு அவரவர்களுடைய பர்த்தாக்கள் கூட வருஷ ஆகாச மார்க்கத்தில் தேவர்கள்லாம் அந்த யாகத்துக்கு வந்துட்டுருந்தா. ஒருத்தர் பேசிண்டு சல்லாபம் பண்ணிண்டு சிரிச்சுண்டு சந்தோஷத்தோடு வந்துட்டுருந்தா. இதையெல்லாம் தாக்ஷாயினி பார்க்குறா. தன்னுடைய தகப்பனார் செய்யக்கூடிய யாகத்தை பார்க்கறதுக்காக இவெல்லாம் போயின்னு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டா. இவா மூலமாகவே தெரிஞ்சுண்டா. ரொம்ப பிரபலமாக நடத்தக்கூடியதான இந்த யாகத்துக்கு வரணும்னு சொல்லி தன்னையோ தன்னுடைய பர்த்தாவையோ தகப்பனார் இப்படி கூப்பிடவே இல்லையே, அழைக்கவில்லையேங்கிறதான ஒரு வருத்தம் இருந்தது. ரொம்ப வருத்தப்பட்டால் சதீ தேவி. இருந்தாலும் பிறந்த அகத்து பாசம் அப்படிங்கிறது அவளுக்கு சேர்ந்தது. நாம் என்ன வேத்து மனுஷாலா, நம்மளை எதுக்கு கூப்பிடணும், நாம் பொண்ணாச்சே, தகப்பனார் பண்ணக்கூடியதான யாகம்தானே, அதுக்கு நாம் போகலாமே, போகாமல் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறதான ஒரு தீர்மானத்தையும் பண்ணிண்டா. அனாகூதா அத்வரங்கச்சேத் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. எங்கே யாகம் நடந்தாலும் இந்த யாகத்துக்கு அழைப்பு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அழைக்காமலேயே யாகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் யாகத்துக்கு போகணும் அப்படின்னாக்க அழைப்பு வந்தால் தான் போகணுங்கிறது கிடையாது, கூப்பிடாமலேயே போகலாம். அப்படி யாகத்தை பார்த்தா அவ்வளோ விசேஷம், புண்ணியம். இந்த மாதிரி சாஸ்திரம் இருக்கிறதுனால நாம் போகலாம் அப்படிங்கிறதான ஒரு தீர்மானம் பண்ணிட்டால் தாக்ஷாயினி. உடனே தன்னுடைய பர்த்தாவான பரமசிவன் இடத்துல போய் கேட்குறா, இந்த மாதிரி போகலாம் அப்படிங்கிறா. அது வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறார் அவர். இருந்தாலும் இவளுக்கு மறுபடியும் கெஞ்சி கூத்தாடி கேட்குறா போயிட்டு வரணும் அப்படின்னு. அங்கே போனால் பரிபவப்படணும், அவமானப்படுத்துவார்கள், கௌரவம் இருக்காது, போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்துடுறார் பரமசிவன். ஆனால் இவ அதை கேட்காம இவ கிளம்பி போயிடுறா. அங்கே போனால் அந்த யாகசாலையில் யாகம் நடந்துருக்கு. அந்த யாகசாலையை போய் அடைந்தால் அங்கே போன உடனே யாருமே அன்போட பிரீத்தியோடு இவளை வரவேற்கவே இல்லை, சுவாகதம் பண்ணலை, கூப்பிடலை, உள்ளவான்னு சொல்லலை, சௌக்கியமான்னு கேட்கலை, யாருமே லட்சியமே பண்ணலை. ஒரு சில பேர் ரகசியமாக விசாரிச்சா, அதுவும் தக்ஷன் கண்ணில் படாமல் தக்ஷனுக்கு தெரியாமல் உபச்சாரம் பண்ணினா, பயந்துட்டு பண்ணினா. தந்தையானவர் இவளை திரும்பி கூட பார்க்கல, ஏறெடுத்தும் பார்க்கல. அப்போதான் தெரியுது தன்னுடைய பர்த்தா சொன்னதானது சரி, நாம் அதை மீறி வந்தது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, இந்த பர்த்தாவுக்கு இல்லாததான ஒரு இது, பர்த்தாவுக்கு விருப்பம் இல்லாததான ஒரு காரியத்தை நாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த யாகாக்னியிலே விழுந்து தன்னுடைய பிராணத்தை தியாகம் பண்ணி விடுறான். இந்த யாகாக்னியிலே விழுந்துடுறாவ. இது உடனே ருத்ரனுக்கு தெரியறது. ருத்ர பகவான் உடனே என்ன பண்ணுறார், ரொம்ப கோபத்தோடு அந்த யாகத்தெல்லாம் அழித்து தட்சணையும் தலையை அறுத்து கொண்டு போடுறார்.
இப்படி பண்ணின உடனே தேவர்கள்லாம் ஓடி வந்து பிரார்த்திக்கிறா, வேண்டாம், எடுத்துட்ட காரியம் இந்த யாகமானது லோகக்ஷேமத்துக்காக நடக்கக்கூடியது, அதனால் அப்படி சொல்லக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, நீங்கள் வந்து இதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ருத்ர பகவான் இடத்துல எல்லாம் பிரார்த்தனை பண்ணுறா தேவர்கள் எல்லாருமே. உடனே ருத்ர பகவான் தட்சணையும் பிழக்க செய்து அந்த யாகத்தையும் பூர்த்தி பண்ணி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் அந்த விற்த்தாந்தமானது சொல்லப்பட்டுள்ளது. இப்படி தட்சனுடைய யாகத்தில் சரீரத்தை விட்டதான சதீதேவி ஹிமவானுக்கு புத்திரியாக பிறக்கிறாள். பிறந்து பல வருஷ காலங்கள் தபஸ் பண்ணுறார். தபஸ் பண்ணி, அதாவது அந்த சிவபெருமானையே குறித்து தபஸ் பண்ணுறா. தபஸ் பண்ணி அவனை அடைகிறார். 2 பேரும் விவாகம் பண்ணிக்கிறார். இப்படி பார்வதி பதியாக ருத்ர பகவான் இருக்கிறார். அப்பொழுது மற்றொரு பக்கம் பிருகு மகரிஷி, அந்த பிருகு மகரிஷிக்கு கியாதி, அதாவது தாத்தா விதாதா, பிருகு மகரிஷிக்கும் கியாதிக்கும் தாத்தா விதாதா அப்படிங்கிறதான 2 புத்திரர்களும் ஸ்ரீ அப்படிங்கிறதான ஒரு பெண்ணும் பிறந்தனர். இந்த ஸ்ரீ என்பவள் மகாலட்சுமி தேவதேவனான நாராயணனுக்கு பத்னியாக சேர்றார். இப்படி இந்த விஷயங்களை எல்லாம் பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு சொல்லிகிட்டே வரார். இப்போ தக்ஷ நடத்தினதான யாகத்தெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் பிராட்டியினுடைய பெருமையை இங்கே சொல்கிறார், மகாலட்சுமியினுடைய பெருமையை சொல்கிறார். உடனே மைத்ரேயர் கேட்கிறார், க்ஷீராப்தி மதனம் பண்ணின பொழுது, சமுத்திர மதனம் பண்ணின பொழுது அந்த திருப்பார்கடல்லேருந்து ஆவிர்பவித்தல் மகாலட்சுமி, அப்போ சமுத்திரராஜன் தானே தகப்பனாக இருக்கணும். இப்போ பிருகுவுக்கு புத்திரியாக இருக்கா, பிருகு மகரிஷி தான் தகப்பனார்னு சொன்னால் அது எப்படின்னு கேட்குறார். அதுக்கு மகரிஷி பதில் சொல்கிறார், பகவான் அப்படின்னா தாயார் 2 பேரும் சேர்ந்து சொல்லக்கூடியது இங்கே வா திவ்ய தம்பதிகள். பகவான் எப்படி சர்வ வியாபியோ எல்லா இடத்துலையும் இருக்கானோ அதே மாதிரி பிராட்டியும் இருப்பா, மகாலட்சுமியும் இருப்பா. 2 பேரும் சேர்ந்ததான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறதான பரதத்துவம். தாயார் இல்லாமல் பெருமாள் இல்லை அப்படிங்கிறத தனியாக பெருமாளை சேவிக்கக்கூடாதுன்னு ஆழ்வாரும் அருளி செய்துள்ளார். திருவில்லாத்தேவரே தேரேன்மின் தேவு அப்படின்னு லக்ஷ்மி சம்பந்தம் இல்லாதவனை தெய்வமாக நினைக்க வேண்டாம்னு ஆழ்வார் அருளி செய்துள்ளார். அந்த மாதிரி இங்க மகரிஷின்னு சொல்றார், பிராட்டி இல்லாமல் பகவான் இல்லை, 2 பேரும் ஒரே இதுதான் அப்படின்னு, ஒரே தத்துவம். இந்த ஒரே தத்துவங்கிறத எம்பெருமானார் ராமானுஜரும் மிதுனமே அப்படிங்கிறதையும் சேஷிங்கிறதையும் பரதத்துவங்கிறதையும் சித்தாந்தமாக சாதிச்சிருக்கார். மிதுனமே உத்தேசம் அப்படின்னு வேதாந்த தேசிகரும் அருளை செய்துள்ளார். இந்த விஷயங்கள்லாம் பராசர மகரிஷி சொன்னதுதான் பிரமாணமாக கொண்டு அவெல்லாம் அப்படி சொல்லியிருக்கா. அதான் நித்தியை வைஷா ஜெகன்மாதா விஷ்ணோ ஸ்ரீ ரணபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தமா. இந்த உலகத்துக்கெல்லாம் பிதா யாரு அப்படின்னா பகவான் விஷ்ணு. தாய் யாரு அப்படின்னா மகாலட்சுமி தான். இப்படி பகவானை விட்டு ஒரு பொழுதும் பிரியாமல் இருக்கக்கூடியவள் அனபாயினி. பகவான் எப்படி எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறானோ அப்படி பிராட்டியும் மகாலட்சுமி நிறைந்திருக்கக்கூடியவள். அதை தான் மிதுனம் அப்படின்னு சொல்றது. அதுதான் நமக்கு தெய்வதம், அந்த பெரும் தெய்வம்னு சொல்றதும் உண்டு. இப்படி மகாலட்சுமி நித்தியமாக இருக்கக்கூடியவள், பகவானைப் போலவே ஆதியும் அந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடியவள். பகவானைப் போலவே ஒரு சில இடங்கள்ல ஆவிர்வாவம் பண்ணக்கூடியவள், ஒரு சில இடங்கள்ல மறைந்து போகக்கூடியவள், அந்தர்தானம் பண்ணக்கூடியவள். பிருகு மகர்ஷியினிடத்துல தன்னுடைய ஒரு இச்சையினால தான் புத்திரியாக ஆவிர்வாவம் பண்ணினாள். இந்திரனுக்கு ஏற்பட்டதான துர்வாசருடைய சாபத்தினால இவள் மறைஞ்சு போனா. க்ஷீர சமுத்திரத்தை மதனம் பண்ணும்போது கடையும் போது ஆவிர்வாவம் பண்ணினா. அதனால பிருகு மகரிஷிக்கும் சமுத்திரராஜருக்கும் புத்திரியாக இருக்காளவா. 2 பேரும் தந்தையர்கள் தகப்பனார்கள் சொன்னா அதுல எந்த விதமான பேதமும் விரோதமும் கிடையாது. பகவத்கீதையில பகவானே எல்லா விபூதியாகவும் இருக்கக்கூடியவன்
விபூதிகளுக்கெல்லாம் அதிபதினு விபூதி அத்தியாயம்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, விபூதி அத்தியாயம் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே விஷ்ணு புராணத்தில் ஒரு விபூதி அத்தியாயம் உண்டு. இந்த இடத்துல பிராட்டிக்கு தனி விபூதிகள், எம்பெருமானுக்கு தனி விபூதின்னு சொல்லப்படுறது. அதாவது 2 பேருக்கு 2 சொத்து உண்டு. அந்த சொத்துக்களில் ஒரு பகுதி சொத்து எம்பெருமானுக்கு சேர்ந்தது, ஒரு பகுதி பிராட்டிக்கு சேர்ந்தது. 2 பேரும் சேர்ந்து 2 சொத்தையும் நிர்வாகம் பண்ணுறான். ஆனால் உபய விபூதி நிர்வாகம் 2 பேருக்குமே உண்டு. இதெல்லாம் கீதையாக இருக்கட்டும், விஷ்ணு புராணமாக இருக்கட்டும், இதெல்லாம் எடுத்து சொல்கிறது. மற்றவை நாளை கேட்போம்.